அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. 2026 சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. ஏறத்தாழ எல்லா கட்சிகளுமே ஒரு கூட்டணியில இணைந்து அவரவர்கள் கூட்டணியை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில கூட்டணிகள் எல்லாம் ஒரு வடிவம் பெற்றுவிட்டது அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். முக்கியமான கட்சியான தேமுதிக இன்னும் அவங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன அப்படின்னு அறிவிக்காம இருக்காங்க. விரைந்து அறிவிப்பேன் அப்படின்னு அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிச்சிருக்கிறார். இன்னைக்கு இதன் அடிப்படையில தான் நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். இது தொடர்பா நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு அப்படின்றது தேமுதிகவிடம் தொடர் பேச்சில் ஈடுபட்டு இருக்கும் திமுக பாஜக, விரைவில் முடிவை அறிவிப்பேன் என்று சொல்லும் பிரேமலதா. திமுக அதிமுக போட்டியில் ஏன் முக்கியமானதாகிறது தேமுதிக அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு விவாதிக்க போறோம். 4 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஷியாம், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, எழுத்தாளர் திரு ஜே ராம்கி, அதே போல பத்திரிகையாளர் சிவப்பிரியனும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். ஷியாம் சார், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்போ தேமுதிக அப்படின்ற கட்சி, இந்த கட்சி தொடர்பாக இரு தரப்புக்கும், அதிமுக கூட்டணி தரப்புக்கும் திமுக கூட்டணி தரப்புக்கும் என்ன கணக்கு இருக்கு? தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியினுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது இந்த தேர்தல்? முக்கியத்துவம் என்னன்னா, தேர்தல்ல 1000 ஓட்டு 2000 ஓட்டு கூட விட்டு விட முடியாது நம்ம. ஏன்னா 5000 ஓட்டுகளை ஒரு 40-45 தொகுதி வெற்றி தோல்வி நிர்ணயமாகிறது. எனவே 1000 ஓட்டு இருந்தாலும் த்ரூஅவுட் தமிழ்நாடு யூனிஃபார்மா இருக்கா, இல்ல 2000 ஓட்டு இருந்தாலும் எல்லா தொகுதியிலையும் இருக்கா, 10,000 ஓட்டு அப்படின்னா ஒரு 20-25 தொகுதியிலையாவது இருக்கா, இப்படியான கால்குலேஷன்ஸ் தான் எல்லா கூட்டணிக்கும். இல்ல திமுக அதிமுக நீங்க வந்து நாம் தமிழரையும் இதுல சேர்த்துக்கிடணும். நாம் தமிழர் வந்து கூட்டணிக்குள்ள போறதே இல்லை. திமுக அதிமுக எப்போதுமே கூட்டணி. அப்போ பிற கட்சிகள் அந்த 2 கட்சிகளோட கூட்டணி வைக்கணும். தேமுதிக ஸ்டாண்டு 2006 விஜயகாந்த் வரும்போது அவர் ரொம்ப கான்பிடென்டா இருந்தார். அடுத்த சிஎம் நம்ம தான், தேர்தல் வெற்றி மிக எளிது. ஏன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்துச்சு. விஜயை விட கூட அவருக்கான ரீச் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா எல்லாத்தையும் அவர் ரொம்ப நெருங்கி பழகுவார், மக்களோட மக்களாவே இருப்பார், பத்திரிகையாளர்களுக்கு அவர் ஒரு டார்லிங். அப்படித்தான் 2006க்கு பிறகான நிலைமையில 2011 அவர் கூட்டணி போயிட்டாரு. ஆனா 2006ல திமுக வேண்டாம் இல்ல அதிமுக வேண்டாம்னு நினைப்பவர்களுக்கு விஜயகாந்த் ஒரு மாற்று சக்தியா இருந்தாரு. 2011ல அதிமுக கூட்டணிக்கு போனதுனால திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கூட்டணியில ஓட்டு போடுவதற்கு விஜயகாந்தும் அதே போல வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளும் மாற்று கட்சியா இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியான ஒரு நிலைமையில தேமுதிக இல்ல. அதாவது திருமதி பிரேமலதா அவர்கள் தலைமையின் கீழான தேமுதிக அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? திமுக எதிர்ப்பு ஓட்ட போடவா, இல்ல அதிமுக எதிர்ப்பு ஓட்ட போடவா, நாம் தமிழர் எதிர்ப்பு ஓட்ட போடவா, விஜய் எதிர்ப்பு ஓட்ட போடவா? ஏன்னா எதிர்ப்பு ஓட்டு ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்துல வெற்றி தோல்விக்கு நம்ம யாரையாவது ஒருத்தரை எதிர்க்கிறோம், யாரையாவது ஒருத்தரை ஆதரிக்கிறோம், எதிர்ப்பு ஓட்டு ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு டெபினிஷனை இதுவரைக்கும் அவங்க கொடுக்கல என்பதுதான் இப்போதைக்கு ஒரு வருத்தமான செயல். அதாவது 2006 விஜயகாந்த் நிலைமை வேற, 2009 நான் விட்டுட்டேன். ஏன்னா மக்களவை தேர்தல் 2006 2011 இந்த ரெண்டுலயும் வந்து விஜயகாந்துக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஏன் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்கு வாக்காளர்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. இப்ப அந்த கிளாரிட்டி இல்ல. அதனால திமுக அதிமுக 2 கட்சியுமே வந்து தேமுதிக இழுத்துக்கிடலாம், வந்து 1000 ஓட்டோ 3000 ஓட்டோ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த கணக்குல தான் இது ஓடிட்டு இருக்கு. அப்போ முன்னாடி மாதிரி அந்த முக்கியத்துவம் இல்ல, விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது மாதிரி 2011க்கு பிறகு இப்ப இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்போ ஏன் திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி 2 பேருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க தானே? 2 பக்கமுமே அந்த பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டுதானே இருக்கிறது. ஏன் அவ்வளோ சீன் இல்லை அப்படின்னா ஏன் விட மாட்டேன்றாங்க? தேமுதிகவை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கூட்டணிக்குள்ள எடுத்து போய் ஏறத்தாழ திமுகவோட அவங்க சென்று விடுவார்கள் அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே கூட வெளிவரதை பாக்குறோம். எதனால அந்த முக்கியத்துவம் கிடைக்குது? 2011 விஜயகாந்த் கேட்டது வந்து 50 சீட்டுங்க, கொடுத்தது 41. அதாவது அவர் கேட்டதுல கிட்டத்தட்ட 80% மேல வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மா சீட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ வந்து இவங்க கேட்கிற சீட்டே கம்மி தான். அதாவது இவங்க கேட்கறது 15ஓ 20ஓ இல்ல 10ஓ, 2 இலக்கத்துக்கு மேல கேட்கறாங்க. ஆஃபர்னு வர்றது வந்து 6, 7, 5 இப்படிதான் ஆஃபர் வருது. அதாவது சிங்கிள் டிஜிட் ஆஃபர் தான் வருது 2 கட்சியிலுமே. கூடுதலாக இப்ப என்னன்னா அந்த ராஜ்யசபா சீட்டு கேட்கறது, ராஜ்யசபா சீட்டு கேட்கறது அந்த காலகட்டத்துல கிடையாது. இப்போ வந்து அது ஒரு நிபந்தனையாவே ஆகுது. ஏதாவது ஒரு வகையில +1 அப்படிங்கிற அந்த நிபந்தனை வருது.
அந்த இடத்துல தேமுதிகவோட +1 வந்து கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா 2026 ராஜ்யசபா தேர்தல் அடுத்த 1 மாதம் 1.5 மாதம் தான். அது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துல தேர்தல் நடந்து முடிந்தாகணும். 4 6 சீட்டு, 4 சீட்டு திமுகவுக்கு, 2 சீட்டு அதிமுகவுக்குன்னா, அதிமுக 2 சீட்ல 1 சீட்டு பாமகவுக்குங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. எனவே அதிமுக கூடுதலாக 1 சீட்டு அசம்பிளியில வாங்கிக்கங்க, ராஜ்யசபா சீட்டு இல்ல என்கிற முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். திமுகல வந்து அவங்க காங்கிரஸ் இருப்பாங்களா இல்லையாங்கிற அந்த குழப்பம் இருக்கிறதுனால இந்த தேமுதிகவுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஆஃபர் கொடுக்கல. ஆனா தேமுதிக ஓட்டு ஒரு வகையில தேவைங்க. என்ன காரணம்னா, ஒரு 20 தொகுதியிலேயாவது அவங்களுக்கு ஒரு 10,000 ஓட்டு இருக்கும். 10,000 ஓட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஓட்டு. அந்த ஓட்டு தேவை என்பது 2 கட்சிகளோட நினைப்பு. வாக்குகளாக இருக்கலாம், மாறலாம். அந்த 20 தொகுதியில 10,000 ஓட்டு ஈஸியா இருக்குங்க. அதுல வந்து இப்போ சீமானவர்களுக்கும் ஓட்டு இருக்கு. ஆனா அவர் கூட்டணியே இல்லைங்கிற முடிவுல உறுதியா இருக்கிறதுனால அவருக்கு வேற எந்த ஆஃபரும் நம்ம கொடுக்க முடியல. தேமுதிக அப்படியான முடிவு எடுக்கல. ஏதோ ஒரு வகையில கூட்டணிக்கு வர்றாங்க. அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி பல அட்வான்டேஜ் இருக்கு. 10,000 ஓட்டுக்கு மேல 20 தொகுதி இருக்கு. அப்போ அது வந்து வசதி என்பது திமுக அதிமுக 2 கட்சிக்கும் அதுதான் கருத்து. ஆவரேஜா 2000 to 3000 ஓட்டு வந்து ஒரு 50 தொகுதியாவது இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் வந்து ஏதோ ஒரு வகையான கட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள். அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி இந்த காரணங்கள் தான் திமுக கூட்டணிக்கு போயிட வேண்டாம் அப்படின்னு அதிமுக தடுக்குது. அதிமுக கூட்டணிக்கு போயிட வேண்டாம்னு திமுக வந்து நினைக்குது. பிரேமலதா விஜயகாந்த் சரியான முடிவு எடுக்கல அப்படின்னா 2021 தேர்தல் மாதிரி கடைசியில எந்த கூட்டணியும் இல்லாம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இதுல சூஸ் பண்றதுல இல்ல முடிவெடுக்கிறதுல என்ன சவால் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணிக்கு போனா, என்டிஏ கூட்டணிக்கு போனா அதுல என்ன தாக்கம் இருக்கும்? ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போவதாக இருந்தால் அவர்களுக்கு அதுல என்ன கிடைக்கும், இல்ல என்ன தாக்கம் இருக்கும்? எப்படி யோசிக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். ரொம்ப துரதிருஷ்டவசமா இது ஒரு அரசியல் அங்காடி தெருவுல பேரம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொருள் நம்ம விலை கேட்கிறோம், விலை நமக்கு படியலையோ இல்லை ஏதோ ஒரு காரணமோ அப்படியே போக்கு காட்டுவோம். இல்லை எங்களுக்கு சரிப்பட்டு வராது, அடுத்த கடையில் வந்து கம்மியாக தராங்கன்னா அப்படி ஒரு 10 அடி நடப்போம். வாங்க நாங்கள் திருப்பி கொஞ்சம் குறைச்சி தரோன்னு இவங்க சொல்லுவாங்க. இப்படி வந்து ஒரு பேரமாயிடுச்சு. இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, கட்சிகளுக்கு திமுக அதிமுக பாரதிய ஜனதா இல்லை சீமான் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு செட் ஆப்ஜெக்டிவ் இருக்கு, செட் கோல். சித்தாந்தமாக இருக்கலாம், தமிழ் தேசியம், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. பட் தேமுதிகவுக்கு ஆப்ஜெக்டிவே இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அதிக சீட்டு என்பதை தவிர வேற குறிக்கோள் இருக்கிற மாதிரியே தெரியல. ராஜ்யசபாவில் இடம், அதை தவிர வேற குறிக்கோள் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த ராஜ்யசபா இடம் கட்சிக்கான அங்கீகாரம் வேணும், கட்சிக்கான எதிர்காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் நீங்க சொல்றது இப்ப அன்பார்ச்சுனேட்டா இப்படி நடக்குதுன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவோம். தேர்தல்ங்கிறது வார். அப்போ அதை நம்ம அதுல குதிச்சு பாக்குறது தானே. அது எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்னு சொன்னாலுங்க, காதலுக்கு சில வரைமுறைகள் இருக்கு, வரையறைகள் இருக்கு. அதை தாண்டி நம்ம போக முடியாது. போருக்கும் சில வரையறைகள் இருக்கு, வரையறைகள் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கிரெடிபிலிட்டியா இல்லாம போயிடுறாங்க. நம்ம பேசுவோம் திரு ஷியாம், திரு ரவீந்திரன். இப்போ ஒரு ரீஜனலா நம்ம பேசணும், வாக்கு வங்கி அளவுல பேசணும், ஒரு கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் பேசணும்னா ஐ திங்க் யூ ஆர் தி பெஸ்ட் பர்சன். தேமுதிக அப்படின்ற கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, எது மாதிரியான தாக்கத்தை அவங்க ஏற்படுத்த முடியும்? தேமுதிக மிகப்பெரிய அளவில் வர வேண்டிய ஒரு கட்சி. 2016ஆம் ஆண்டு அவங்க கலைஞர் வந்து 60 சீட் ஆஃபர் கொடுத்தும் அதை ஏற்கனவே கூட்டணிக்கு போனவங்க அடுத்தால கூட்டணிக்கு போயிருக்கணுங்கிற அந்த ஆஃபரை எடுக்காததில் அவங்க ஒரு பின்னடைவை சந்திச்சாங்க. அதற்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் மரணத்துக்கு பிறகு விஜயகாந்த் சிம்பதி அவங்கள வந்து ஒரு பெரிய அளவுக்கு உயர்த்தி இருக்குங்கிறதா நான் பார்க்குறேன். இதில் 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 கொடுத்து அதில் உள்ள முரண்பாடு காரணமாக அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அது கொடுக்க தவறுன்னு ஒரு துணிச்சலான கருத்தை தேமுதிக பிரேமலதா அம்மையார் சொன்னதின் விளைவாட்டு பாமக முக்கியம்னு அந்த கூட்டணியில் தேமுதிகவை இடம்பெற முடியாமல் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. அதே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 இடங்கள் கொடுத்து தேமுதிகவை சேர்க்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ நீங்கள் 2021 ஸ்ட்ரென்த்தை பற்றி என்னமே பேசுறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் 2021 ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி 5 இடங்களை கொடுக்கல. 5 இடங்கள் நீங்கள் கொடுக்கறது உங்களுக்கு அவசியம்ங்கிற அடிப்படையில் எடப்பாடி ஐயா கொடுத்துருக்கிறாரு. அப்கோர்ஸ் பாமக தான் முக்கியம், பாமக இல்லாத போது தான் தேமுதிக கொடுக்குறாரு. இதில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? இப்போ நீங்கள் எங்கள் பகுதி தென் மாவட்டம் தூத்துக்குடி எடுத்துட்டிங்கன்னா, தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளரோட வாக்கை பார்த்தீங்கன்னா
தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம் அண்ட் திருச்செந்தூர் இங்க உள்ள ஓட்டை விட விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டியில ஒரு கடுமையாக ஒரு 10-15 வாக்குகள் வந்து அதிக அளவில் கிடக்குதுன்னா அது தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் ஓட்டு தான் அந்த இடத்துக்குள்ள கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் பிரேமலதா அம்மையார் அவங்களோட பிரச்சார வழி மேலே கிடைக்குது. இதே வாக்குகள் வந்து நீங்க தென்காசி தொகுதி எடுத்துட்டீங்கன்னா கடையநல்லூர், தென்காசி அங்கே அந்த மக்கள் கம்மி. ஆனால் சங்கரங்கோயில், வைகோண்டனுக்கு ஊரும் அங்கே தான், சங்கரங்கோயில், சிறுலிபுதூர், ராஜபாளையம் இங்கே வந்து கணிசமாக கிருஷ்ணசாமிக்கு கம்பேரிட்டிவ்ல இதை விட 17,000 ஓட்டுகளுக்கு மேலே அதிகம் கிடைச்சிருக்கு. யாரும் செக்மெண்ட் வைஸ் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா தெளிவாக தெரியும். அதை தாண்டி இவங்களுக்குள்ள ட்ரெடிஷ்னல் ஓட்டுங்கன்னா வட தமிழகத்தில் பாமகவுக்கு எதிராக இவங்களுக்கு திரண்ட ஓட்டு. அந்த வாக்குகள் வந்து திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை இது வந்து அதிமுக அணி குறைஞ்ச இடங்கள்ல தான் லீட் பண்ணாங்க. அப்படி லீட் பண்ண 2 தொகுதியில திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை இந்த ரெண்டுமே தேமுதிக கான்ட்ரிபியூஷன் தெளிவாகவே இருக்குது. குறிப்பா இது வந்து சமூக தளத்துக்குள்ள அவங்களோட தெலுங்கு தாய்மொழி மக்கள் அந்த ஆதரவா சொல்றேன். இதே தாண்டி விஜய பிரபாகரனுக்கு அந்த தெலுங்கு பிரிட்டானிட்டியில் போயர் ஒட்டர்னு சொல்லக்கூடிய மக்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்குது. அவங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் சென்ற போதே அது தெளிவாக தெரியுது. டாப் ஆஃப் தி ஆல் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் ஓட்டுல தான் விஜய பிரபாகரன் லூஸ் பண்ணாரு. இது சமூக தளம் சார்ந்து வரக்கூடிய ஒரு வாக்கு. இதை தாண்டி அதிமுக அவைத்தலைவர் MC பாலண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, ஓட்டு இருக்கு தெரியாதுப்பா, நான் சொல்றேன் அவங்களுக்கு நார்வேல் தொகுதிக்குள்ளே 4,000-5,000 ஓட்டு இருக்குன்னு. அது வந்து பொது தளத்துக்குள்ள வரக்கூடிய ஓட்டு. இது ஏழை எளிய மக்கள் மீது பரிவு கொண்டவர் விஜயகாந்த்ங்கிற அடிப்படையில் இந்த ஓட்டுகள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க தங்களுடைய யூட்டிலிட்டியை 2024 ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 21 வச்சு அவங்கள டீஸ் பண்றது, அவமானமா பேசுறது இருக்கத்தான் செய்யுது. பட் கடைசியா நடந்த 24 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு சில தொகுதிகளில் டெபாசிட் இழக்காம காப்பாற்றி கொடுத்தது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தான், தேமுதிக தாங்கிறது உண்மை. இப்ப திமுக அவங்கள விரும்புறது, அவ வேலு போன்ற திமுக முன்னணி அமைச்சர்கள் விரும்புறது. அதான் கேட்க வந்து அப்ப திமுகக்கு ஏன் தேவைப்படுது? தேமுதிக இப்ப அவங்க கொடுக்க போறது 8 10 அப்படின்னு நான் மேக்ஸிமம் சொல்றேன் சீட்னா கூட ஏன் தேவைப்படுது? இது நம்ம ஊடகத்துல விவாதிக்காத ஒரு புள்ளிக்குள்ள இருந்து திமுக அவங்கள கனெக்ட் பண்றாங்க. ஸ்டாலின் மிக ஷார்ப்பா நுணுக்கமா அதை ஜட்ஜ் பண்ணி கனெக்ட் பண்றாங்க. திமுக வர்சஸ் அதிமுக அரசியல்ங்கிறது ஷாமண்ணன் கூட பழைய கதைகளை சொன்னாரு. பழைய கதை உண்மைதான். பட் ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் மறைஞ்ச பிறகு அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு, குறிப்பா அந்த மாறுபட்ட டைனமிக்ஸை வந்து எந்த இடத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம்னா இடைத்தேர்தல் தான் என்றாலும் கூட அதில் உள்ள ஓட்டிங் பேட்டர்னை ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டியிலையும் பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த போலிங்கை பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து குறிப்பிட்ட சமூகங்கள், நாயுடு சமூக பூத்துல EVK இளங்கோவனுக்கு 80 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சது. அருந்ததியர் பூத்துல 80 கிடைச்சது. மற்ற ஒரு சில செங்குந்தர் பறையர் சமூக பூத்துகள்ல 80 கிடைச்சது. மற்ற கொங்கு வேளாளர் பூத்துகள்ல அந்த இது கிடைக்கல, குறைவா தான் அவங்களுக்கு கிடைச்சது. சோ இதை திமுக ஸ்டடி பண்றாங்க. இதை இவங்க இந்த ஸ்டடி பண்ணும்போது அடுத்த ஈரோடு கிழக்கு வரும்போது 100ங்கிற அளவுக்கு, ஏன்னா நாம் தமிழர் சீமான் நின்றதுனால அது இன்னொரு ரிவர்ஸ் போலரைசேஷன்ல அது 100ங்க அளவுக்கு ரீச் ஆச்சு. இதே ஒரு போலரைசேஷன் பேட்டர்னை வந்து விக்கிரவாண்டியிலும் அவங்க பாக்குறாங்க. சோ திமுகவோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது புரோ வெள்ளாள கவுண்டர், செந்தில் பாலாஜி, முத்துசாமி இவங்களெல்லாம் முன்னிறுத்தி புரோ வெள்ளாள கவுண்டர் பிளஸ் கன்சால்டேட்டிங் நான் வெள்ளாள கவுண்டர்ஸ். அதே மாதிரி புரோ வன்னியர், கன்சால்டேட்டிங் நான் வன்னியர்ஸ். புரோ வன்னியர் வந்து நிறைய வன்னியர் லோக்கல் லீடர்ஸ் DMK எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அது நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணி கன்சால்டேட்டிங் நான் வன்னியர்ஸ். ஸோ இந்த 2 ஆஸ்பெக்டுக்கும் வட தமிழகத்தில் ஒரு லேண்ட் ஹோல்டிங் காஸ்டா இருந்தவங்களும் விஜயகாந்த் ஒரு பேக்கிங் விருத்தாச்சலம் போன்ற இடங்களை நிரூபிச்ச தேமுதிகவுக்கு இருக்குது. ஸோ இவங்க திமுக கூட்டணியில் வரும்போது இவங்க புரோ வன்னியர், புரோ வெள்ளாள கவுண்டர் பிளஸ் கன்சால்டேட்டிங் நான் வெள்ளாள கவுண்டர்ங்கிறது, நான் இது வந்து ஜாதியா சொல்லல, இல்லாததை சொல்லல, விக்கிரவாண்டி அண்ட் ஈரோடு கிழக்கு ஓட்டிங் பேட்டர்னை பூத் வைஸ் ஸ்டடி பண்ணி தான் நான் சொல்றேன். இதை ஷார்ப்பா வேலு, MK ஸ்டாலின் போன்றவங்கள நுணுக்கமா எந்தெந்த கம்யூனிட்டி ஓட்டு நமக்கு கிடைச்சிருக்கு, எது வரலங்கிறத அந்த இடங்களையும் சான்ஸ் எடுக்க விரும்பல. இல்ல சோசியலா போலரைசேஷன் வரும்னு திமுக நினைக்கிறாங்க. சோ அவங்க வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு 8+1 வரை கொடுத்துட்டாங்க. ஊடகத்தில் வர்ற மாதிரி குறைஞ்ச எண்ணிக்கை இல்லை. ஒரு 10-15 நாளைக்கு முன்னே 8 சட்டமன்றமும் ஒரு ராஜ்யசபாங்கிற அளவு ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த விஜயகாந்துக்கு சிம்பதி இருக்குது, யூட்டிலிட்டி இருக்குங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் கருதுறாங்க. அதிமுக பொறுத்த அளவுல வேலுமணி விரும்புறாரு.
ஓகே. தங்கமணி விரும்புறாரு, ராஜேந்திர பாலாஜி விருதுநகர்ல விரும்புறாரு, சரி. ஆர்வி உதயகுமார் விரும்புறாரு. யார் விரும்பல? எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு விரும்பல. அவருக்கு ஆனா பிஜேபி விரும்புதே. பிஜேபி விரும்பினாலும் அவங்க மோடி வந்து அன்னைக்கே மேடையில ஏத்தி இருக்கணும். அது முடியலங்கும் போது எடப்பாடி அதுல முக்கியமான 20 விழுக்காடு வாக்கு வச்சுக்கூடிய சிஎம் கேண்டிடேட்டான எடப்பாடி, அவருக்கு எடப்பாடி முக்கியம், அன்புமணி ராமதாஸ் முக்கியம். அதுதான் 2021 காட்டினாரு. இன்னும் அவர் அதே மனநிலையில தான் இருக்கிறாரு. சோ மற்ற அதிமுக தலைவர்களும் பிஜேபி விரும்ப அளவுக்கு எடப்பாடி விரும்பல, பட் ஸ்டாலின் விரும்புறாரு. நான் அந்த இடத்துல நிறுத்துறேன். ரொம்ப அழகா அதை ரெண்டுத்தையுமே நீங்க பிரிச்சு சொல்லியிருக்கீங்க. இதுல திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு முடிவு எடுப்பதுல என்ன சிக்கல்? இந்த பக்கமா அந்த பக்கமான்ற முடிவு நம்ம பேசுவோம். முடிவெடுக்க சாமன் சொன்ன மாதிரி தான் ஹையஸ்ட் இது பார்க்கலாம் நினைப்பாங்க. என்ன பொறுத்தவரை திமுக வைக்கணும் பேசிட்டு வரேன். திரு ராம்கி, இப்ப இரு பக்கத்துக்கும் ஏதாவது ஒரு பக்கம் அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரு ரவீந்திரன் அவர்கள் சொல்வது போல திமுக இப்போ அவங்க இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் அவங்க அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க தேமுதிக உள்ள இழுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 8+1 அப்படின்லாம் அவர் சொல்றாரு, அவருடைய சோர்சஸ் வச்சு. நீங்க என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறீங்க? தேமுதிகக்கு இந்த தேர்தலில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாக்குறீங்க? கட்சியில விரும்புகிற ஒரு அரசியல் கட்சி, அதனால எல்லாருமே விரும்பலாம், ஆஃபர் கொடுப்பாங்க நிறையா. ஆனால் தேமுதிக என்ன விரும்புது அப்படிங்கிறதான் இருக்கு. அவங்களுக்கு தனக்கு கிடைக்கிற ஆஃபர் எப்படிப்பட்ட பெட்டரான ஆஃபர் தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு முழுக்க ஒரு நியூட்ரல் பார்ட்டி இல்லாமல் அங்கே அவங்களுக்கு ஷாம் சொன்ன மாதிரி தொகுதிக்கு 10,000 இருந்தாலும் அந்த 10,000 வாக்காளர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் தேர்தல் பணி செய்யக்கூடிய தொண்டர்கள். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் கூட்டணி அறிவித்த உடனே அவங்க முதல்ல சம்பந்தப்பட்ட கூட்டணியோட தலைமை அந்த கட்சி அலுவலகத்துக்கு போய் நின்று அவங்களுக்கான தேர்தல் பணியை உடனடியாக ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். அது வேற எந்த கட்சிக்கும் இல்லாத. மற்ற கட்சிகள்லாம் தயங்குவாங்க, என்ன அது உடனே கொள்கை, நம்ம கொள்கை என்ன, இவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்களேன்னு ஒரு பேதங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த கட்சிக்கு ஒன்றும் அது மாதிரிலாம் இந்த பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் ரவீந்திரன் சொன்னாலும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தெலுங்கு பேசும் மக்களுக்கான ஒரு ஓட் பேங்க், அதுவும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் நாயக்கர் நாயுடு இனத்தவர் சேர்ந்தது அது ஒரு பேக்கப் இருக்கு. அது மதிமுக இல்லாத ஒரு எதிரணியில் இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது பெரும்பான்மை சாதி சமூகத்துக்கு எதிராக இருக்கு. ஒரு சிறுபான்மை சாதி சமூகம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் கன்சால்ட் பண்ற இடத்துல விஜயகாந்த், அதுதான் அவருடைய அரசியலுக்கான வெற்றியே காரணம். அதுதான் அவர் விருத்தாச்சலை தேர்ந்தெடுத்தது, ரிஷிவந்தி தேர்ந்தெடுத்துக்கலாம் காரணம் அதுதான். விருத்தாச்சலங்கிறது சமபலம் உள்ள பகுதி. ஆக்சுவலா அங்க எல்லா கட்சி வேட்பாளரும் எல்லா ஜாதி வேட்பாளர்களையும் அங்க நிறுத்தி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆனா காலம் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் 2016 மக்கள் நல கூட்டணி அது உளுந்தூர்பேட்டில் 3வது இடம் வந்த பிறகு அது நிச்சயமா அவர் திரும்ப ரீகன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2018 அப்புறம் அவர் ஆக்டிவ் அரசியல்ல இல்ல. அவங்க அந்த நேரத்தில் சரியான ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்கணும். நீங்க 2013 கடைசியில ஏற்காடுல இடைத்தேர்தல், அப்ப எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த், கலைஞர் ஓபன் ரிக்வெஸ்ட், நாங்க பொது வேட்பாளர் நிறுத்துறோம் திமுக சார்பா அப்படின்னதுக்கு எந்த கட்சியுமே வாய் திறக்கல. அந்த நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கடைசி தேர்தல் திமுகவும் அண்ணா திமுகவும் வேறு எந்த கூட்டணி கட்சியும் இல்லாமல் நேரடியாக களத்தில் சந்தித்தது ஏற்காடு இடைத்தேர்தல் மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாமே கூட்டணிகளோட தான் கலந்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் மௌனமா இருந்தார். ஒருவேளை அன்றைக்கு அவர் கலைஞர் போல இல்ல தேமுதிக நாங்க கேண்டிடேட் நிறுத்துறோம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல திமுக வேட்பாளர் ஆதரித்திருந்தால் கூட ஒரு சமநிலைக்கு வந்திருக்கலாம். அவர் அண்ணா திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்த நேரம் அந்த காலம் சொல்றேன்னா அந்த காலத்துல இருந்தே அவருக்கு அந்த அரசியல் பின்னடைவுங்கிறது ஆரம்பித்து விட்டது. அதுல இருந்து ரெக்கவர் ஆகவே இல்லை, பார்ட்டிங்கிறது ரெக்கவர் ஆகல. இன்னைக்கு விஜயகாந்த் என்பவர் இன்னைக்கு விஜயகாந்த் இல்ல நம்மிடம். சோ அப்படி இருக்கும்போது அவருடைய பிம்பத்தை எடுத்துட்டு தான் போய் அந்த கட்சிக்கான பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு நிலைப்பாடு அப்படின்றது 2021 ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு திரு ரவீந்திரன் அவர்கள் சொல்கிறார். நான் என்ன சொல்றேன் கேக்குறேன்னா, இப்ப ஏறத்தாழ திமுக அவங்களை உள்ள இழுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த பக்கம் பாரதிய ஜனதாவும் அதுல குறிப்பாக இருக்கிறார்கள், உள்ளார நிறைய பேசுறாங்க அப்படின்ற தகவல்கள் இருக்கு. எதனால இப்ப பிஜேபி எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க? இல்ல, பிஜேபி ஆரம்பத்துல இருந்து அவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பாமகவையும் தேமுதிகவையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர பணி அண்ணா திமுக செய்ய முடியும்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நடந்தது. ஆக்சுவலா அது வேறு விஷயம். ரெண்டாவது, நீங்க என்ன சொன்னாலும் இடங்கள் தான் சிக்கலிங்க. ஆக்சுவலா இடங்கள் நீங்க 2021 அந்த இடங்களை வச்சு அது ஒரு ப்ரோரேட்டா பேசிஸ்ல போட்டு பாருங்க. 2021 தேர்தலில் தினகரனை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு தேமுதிக 60 இடங்களில் போட்டியிட்டது. தினகரன் கட்சி 165 இடங்களை போட்டிடுது, தேமுதிக 60 இடங்களில் போட்டிடுது. அது அப்படியே ப்ரோரேட்டா போட்டு பாருங்க. இன்னைக்கு தேமுதிகான இடங்கள்ங்கிறது 4 அல்லது 5 இடங்கள் தான். அவங்களுக்கு நிச்சயமா இன்னைக்கு 8 இடங்கள் எந்த தரப்பா இருந்தா 8 இடங்கள் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய உண்மையான பலம். சோ ஆனா அவங்க இப்ப டிமாண்ட் வைக்கிறது அதை விட 3 மடங்கு 4 மடங்கு டிமாண்ட் அதிகமா வைக்கிறதா, அந்த இடங்கள் வைக்கிறதா கேள்விப்படுறேன். இரட்டை இலக்கம்லாம் வர செய்தி எல்லாம் வருது. சோ அவங்களுடைய உண்மையான பலம் அது நீங்க தென் தமிழ்நாட்டா இருந்தாலும் வட தமிழ்நாட்டினாலும் அவங்களால 8 தொகுதிகள் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு, கட்சியோட அங்கீகாரம்னு ஒண்ணு இருக்கு. அதையெல்லாம் நம்ம மனசுல கொண்டு தானே எல்லாமே எல்லா ஃபேக்டரும் பார்க்கணும்.
8 தொகுதிகள்ங்கிறது ஒரு ரீசனபிளான ஒரு இது. அது 2 தரப்புமே கொடுக்க தயாராக இருக்குன்னு நினைக்கிறேன். அது தவிர அடிஷனல் ஆட் ஆன் ஆஃபர் என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை பொறுத்து தான் இந்த பக்கமா அந்த பக்கம் மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க அதிமுக பக்கம் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் சொன்னா அரசியல் சூழல் எப்படி இருக்கு. ஏறத்தாழ 8+1 அப்படின்னு திரு ரவீந்திரன் பேசினாரு. இல்ல அதான் 8 தொகுதிகள் வருவதற்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. 8 தொகுதி கொடுத்துருவாங்க. திமுக 1 குறையலாம், 7 ஒன்றும் பெரிய 7க்கு 8க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கப்புறம் அந்த கூட்டணிக்கு வந்த பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் திமுக அப்படி அகாமடேட் பண்ற இடம் இருக்கா? எங்க இருந்து எடுப்பாங்க? இல்ல அவங்க சீட்டு கொடுப்பாங்க. நீங்க 2006ல கலைஞர் 129 இடங்களில் போட்டியிட்டு மற்ற பெரும்பாலான தொகுதிகளை கூட்டணி கட்சியை விட்டு கொடுத்தார். அது போன்று செய்யறதுக்கு வாய்ப்புகள் குறைவு என்றாலும் நீங்க வேறு வழி இல்ல, அவங்களுடைய பிரதான கட்சிகளுடைய இதுல இருந்து எடுத்து கொடுத்தாகணும். அதுக்கு கஷ்டம் தான், அதை அகாமடேட் பண்றது கஷ்டம் தான். ஆனா அதை தாண்டி அவங்க ஒப்புக்கிட்டாங்க கூட. தேமுதிகவுக்கு சிக்கல் என்னன்னா, நீங்க திமுகவுக்கு வந்தால் அவர்கள் அதிமுகவை எதிர்த்து களம் காண்ட விமர்சனம் பண்ணணும், பிஜேபி எதிர்த்து விமர்சனம் செய்யணும். இது வரைக்கும் அவங்களோட நிலைப்பாடெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதிமுக இருந்தா அந்த பிரச்சனையே இல்ல. அவங்களுக்கு திமுக எதிர்ப்பை மட்டும் பிரதானமா வைத்தால் போதுமானது. அதனால அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன்ங்கிறது ஒரு பதில் வாங்கிடும் திரு ரவீந்திரன். அந்த சிக்கல் இருக்குல்ல, இப்போ 8+1 ஏறத்தாழ அப்படின்னாலும் திமுக பக்கம் வர்றாங்க அப்படின்னா நீ பிரச்சாரத்துல போய் என்ன பேசுவாங்க? நீங்க என்டிஏவை எதிர்க்கணும், ஆன்டி பிஜேபி அதெல்லாம் பேசுறது இந்த பொது புத்தியில எல்லாம் சொல்றதையும் தாண்டி களம் மாறிட்டுங்கிறது நுணுக்கமா அரசியலை பார்க்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும். அவர் தான் இதை விரும்புறாரு எனக்கு தெரிஞ்ச வரையில. சோ அதுல வேலு போன்ற அமைச்சர்களும் முன்னணி அமைச்சர்களும் அதுல தெளிவா இருக்கிறாங்க. நான் முதல் சுற்றிலே அதை சொன்னேன். ஓட்டிங் பேட்டர்ன் எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கிறதா உண்மை. நீங்க அதிமுகங்கிறது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருக்கும்போது ஒரு காஸ்ட் நியூட்ரல், ஒரு பிராமின் காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டி, ஒரு எம்ஜிஆர் மலையாளி மேனன் காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவங்க பார்ட்டியா இருந்த போது எடப்பாடி தலைமையில் வரும்போது இன்னைக்கு நீங்க 10.5 கொடுத்த சூழ்நிலையில இந்த கம்யூனிட்டி இந்த பார்ட்டி சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற இடத்துக்குள்ள இண்டிவிஜுவலா மு க ஸ்டாலினை விட பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க. ஆனா இதே கட்சி 10.5 எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இந்த வகையில மேற்கு மண்டலத்தில் நான் வெள்ளாளர் கவுண்டர்கள் மத்தியில் இது நமக்கான கட்சி இல்லை, யாருக்கும் அதிகாரம் கொடுக்கிறதுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடுறோங்கிற எண்ண ஓட்டம் நான் வெள்ளாளர் கவுண்டர்கள் மத்தியில் தெளிவா வந்திருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் இது கிடையாது. அதே மாதிரி முக்குலத்தோர் மத்தியில் நமக்கு எதிரான தளம் அங்க இருக்குங்கிறது தான். அங்க திருநெல்வேலியில் 8 விழுக்காடு போனது, தென் ராமநாதபுரத்தில் 9 விழுக்காடு போனது, அன்று தேனியில 13 விழுக்காடு போய் டெபாசிட் நடந்தது. இதை தாண்டி சீமா லீடர்ஷிப் பிளஸ் எடப்பாடி மறைக்கப்படக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு அது தேவையில்லை. சோ இந்த டைனமிக்ஸ் மாறிட்டு அதுதான் ஸ்டாலின் உணர்றாரு. அந்த அது பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்றத அவருடைய பார்வையா இருக்கு. அப்படி பிரச்சாரத்துல எல்லாம் பெருசா ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ திரு பிரேமலதா அவர்கள் ஸ்டாலின் கூட நிறைய இடங்கள் அவர் பாராட்டி இருந்தாங்க. ரொம்ப சுமூகமா தான் போறாங்க இரு தரப்பு. கூட்டணியில் ஆன்டி பிஜேபிக்கு எதிராக களமாடக்கூடிய கட்சிகள் நிறைய இருக்கு. அதை போய் தேமுதிக செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அங்க என்ன பிரச்சனைனா திமுகவுடைய சாதனைகளை எடுத்து சொல்றதுக்கு தான் கூட்டணி கட்சிகள் தயங்குறாங்க. அவங்க பிஜேபி ஆன்டி பிஜேபினா ரொம்ப குஷியோட இறங்கி வந்துருவாங்க. திமுக அந்த அவசியம் தேவைப்படாது. ஆனா அதையெல்லாம் தாண்டி இங்க 2026க்கு அப்புறம் உள்ள கணக்குகள்லாம் நீங்க பார்க்கணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால அவங்களுக்கு பிஜேபி ஆதரவு இருந்தால் தேமுதிக கூடுதலான ஒரு இது இருக்கும். அதனால என்டிஏவில் இருப்பதற்கு விரும்புவார்கள் தான் நான் நினைக்கிறேன். திரு சிவப்பிரியன், தேமுதிகவுக்கு இந்த எலெக்ஷன்ல என்ன முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் அவங்க கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்காத ஒரு முக்கிய கட்சியாக அவங்க இருக்கிறாங்க. 2 புறமும் அவங்க தேமுதிக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் தகவல் இருக்கு. நமக்கு தெரிஞ்சிரும். நாங்க ஏன் உடனே கூட்டணியை சொல்லணும், நாங்க பிப்ரவரியில சொல்லுவோம் மெதுவா அப்படின்னு திரு பிரேமலதா அவர்களும் சொல்லியிருந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாலும் அவங்ககிட்டயும் பேசுவாங்க. 2 மட்டும் இல்லை, 3, 4வது கட்சி ஆஃபர் கொடுத்தாலும் பேசுவாங்க. தேமுதிகவும் பாமகவும் கிட்டத்தட்ட பாமக 2019 தான் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு 1.5 மாதம் முன்னால் இன்னொரு கட்சியோட போய் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க கடைசி வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே தான் இருப்பார்கள். கடந்த முறை கூட அப்படி தான் நடந்தது. அதிமுகவோட பேசிக்கிட்டே இருந்தாங்க, வேற வழியே இல்லை. அதிமுக இவங்களோட டிமாண்ட்ஸ்க்கு ஒத்துக்கலன்னே இவங்களா தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் கூட்டணியை விட்டு வெளில போகிறோன்னு. அப்புறம் வேற வழி இல்லாமல் தினகரனோட போகிறாங்க. ஸோ இந்த தேர்தலில் ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி 2021 தேர்தலை வச்சு அவங்கள எடை போட முடியாது. அவங்களுக்கு அந்த 0.5%ன்றது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-2.25%, நீங்கள் 1 to 2% அவங்கள வச்சுக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அந்த 1 to 2%க்கு அவங்க கேட்குற டிமாண்ட்ஸு, அவங்க மீடியாவில் வைக்கிற விஷயங்கள், இன்னொன்று அவங்க பேசுகிற பேச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
எல்லா கட்சிகளுமே அவங்க எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா தேமுதிக உன்னுடைய கூட்டணிக்காக எல்லா கட்சிகளுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னும் திமுக வந்து அது இருக்கு, அந்த பெர்செப்ஷன் செட்டிங் இருக்கு தானே. இல்லை, பெர்செப்ஷன் செட்டிங் இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் அந்த பெர்செப்ஷன் செட்டிங்கை பண்ணால் நம்ம ஏற்றுக்கிறது இல்லைல்ல. இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது? நீங்க அப்படி இல்லன்ற அடிப்படையில திரு ரவீந்திரன் அவர்கள் சொல்கிறார், ஸ்டாலின் வந்து அதை நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு, அவர் அந்த ஒரு மைக்ரோ அனாலிசிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு 3000 இருந்து 4000 வாக்குகள் இருக்கு அப்படின்னா அதுவுமே அவங்களுக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும், அதனால அவங்க கூட்டணிக்கு இழுக்கிறதுல அவங்களும் வந்து திமுக இழுக்கிறத பத்தி பேசவே இல்லை. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு, அவங்க கடைசி வரைக்கும் ஏன் அந்த கார்ட்ஸை வந்து அவங்க ரிவீலே பண்ண மாட்டேங்கிறாங்கிறத மட்டும்தான் நான் பேச வரேன். டிஎம்கே அவங்கள கூப்பிடுது, ஏடிஎம்கே கூப்பிடுது, அதெல்லாம் வேற விஷயம். இப்போ ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2019-21 அவங்க வீடு தேடி போய் பேசிட்டு வந்தாங்க. இப்போ யாருமே பேசுகிற மாதிரி இல்லையே. இப்போ இந்த டாக்ஸ் எல்லாமே வந்து திரைமறைவில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் 2-3 இருக்குது. 2019-21 திரு விஜயகாந்த் அவர்கள் வீட்டிலே முடங்கி கிடந்தாலும் கூட ஒரு இமேஜாக அவர் இருந்தார். அவர் வந்து ஒரு சில இடங்களுக்கு போனார், அவரை வச்சு அவங்களால வாக்குகள் வாங்க முடிஞ்சுது. 2024 அவர் இறந்த ஒரு 6 மாதம் அந்த சிம்பத்தி எல்லாமே இருக்கும். இப்போ கூட இவங்க என்னன்னா அவங்க அந்த விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த ட்ரம்ப் கார்டு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்களோட டீலை வந்து அந்த அலையன்ஸ் டீலை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்களோட பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. இரட்டை இலக்கம் அப்படின்னா எந்த கட்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும், அது போன்ற விஷயங்கள் இருக்குல்ல. இன்னொன்று எல்லாரும் நம்ம பேச மறுக்கிறது வந்து அவங்க வந்து இன்னைக்கு கூட ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு, அவங்களோட பிரதான டிமாண்ட் வந்து ராஜ்யசபாவாக தான் இருக்குது. ராஜ்யசபா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அதன் பிறகு டபுள் டிஜிட்டில் நம்பர்ஸ் கேட்குறாங்க. பட் டிஎம்கே வந்து 6 சீட்டு வரைக்கும் கொடுக்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில ஏட்டில் இன்னைக்கு வந்து ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய அந்த டிமாண்ட்ஸை வந்து யார் பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான். டிஎம்கே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவுட் ஆஃப் த வே போய் அவங்கள வந்து பண்ண வேண்டிய அவசியம் டிஎம்கே கிடையாது. அது அந்த ஒரு 2000 ஓட்டு ஒரு தொகுதியில் வேணும்னா அது வேறு ஏதாவது வழியில் பார்த்துப்பாங்க அவங்க. உங்களுக்கு காங்கிரஸ் இருக்குது, மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களா ராம்கே, டிஎம்கேல இடம் இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க கடந்த முறை ஒரு 180-184 போட்டிட்டாங்க. அதுலேருந்து ஒரு 10 இடம் அவங்க குறைச்சி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை மாதிரி தெரியல. அவங்களுக்கு இந்த கட்சிகள் வேணும்னா தே வில் ஆல்வேஸ் மேக் ஸ்பேஸ். அந்த அகாமடேஷன் வந்து ஏடிஎம்கேவோட டிஎம்கேல நிறைய நடக்கும். 2004 தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 15 தொகுதிகள் மட்டும்தான் போட்டிக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த அலையன்ஸுக்காக பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இங்கே தேமுதிகவினுடைய அந்த அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 2011 இருந்ததுலேருந்து அப்படியே 11 10% இருந்ததுன்னா இன்னைக்கு அப்படியே இந்த 0 எடுத்துட்டு 1% தான் இருக்குது. 2016 பிறகு அவங்க எந்த தேர்தலையும் ஜெயிக்கலை. 2011 பிறகு 16 ஜெயிக்கல. 16 மக்கள் நல கூட்டணியோட போயிட்டு ஒண்ணுமே இல்லை. அது ஒரு சில தொகுதிகள்ல அந்த பறந்துபட்டு அவங்களுக்கு தமிழகம் முழுக்க இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 3000 இருந்து 4000 ஓட்டு இருக்குன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிள். இந்த பர்டிகுலர் தொகுதிகள்ல எல்லாம் அவங்க ஒரு 25000 வாக்கு வச்சிருக்காங்க. அது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு. 25000 வாக்கு இல்ல அவங்களுக்கு அவ்வளோ நான் ஒரு 10 தொகுதின்னு வைங்க, அதுல கேம் சேஞ்சரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை ஏன் விரும்ப மாட்டாங்க? கூட்டணி அவங்கள விரும்புறத பத்தி பேசல, அவங்களோட டிமாண்ட்ஸ். அந்த டிமாண்ட்னால தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் அதை இழுத்துக்கிட்டே போறாங்க. 2019 தேர்தலில் கூட அவங்க வந்து டிஎம்கே இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து அங்கே போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு அதன் பிறகுதான் அவங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு போவாங்க. ஸோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் அதை இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பிப்ரவரி எண்டில் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, திரு ஷியாம், திரு சிவபிரியன் அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இப்போ அதனை தாண்டி நான் கேட்க விரும்புறது, இப்போ தேமுதிகக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்போ கட்சியை வளர்க்கணும், கட்சியோட அங்கீகாரம் முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயம் இருக்கு. அவங்களுக்கான சவால் ஒண்ணு, இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான தொகுதிகள் கேட்பது. இப்போ ஒருவேளை திமுகவுக்கு போவதாக இருந்தால் திமுகவுக்கு இவ்வளவு தொகுதிகளை கொடுக்கறதுலன்னு ஒரு சவால் இருக்கும். அது ரெண்டு பக்கமும் என்ன சவால் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுக்கு இரட்டை இலக்க தொகுதி கொடுக்க வாய்ப்பு இல்லை, அதிமுகவுக்கும் வாய்ப்பு இல்லை. சிங்கிள் டிஜிட். இன்னொன்று சிவபிரியன் சொன்னதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, ஐ அக்ரி ஆல்சோ.
உங்க டிமாண்ட் என்ன, உங்களால எவ்வளவு லாபம்னு கால்குலேட் பண்ண பிறகுதான் நம்ம வந்து ஆஃபர் கொடுக்க முடியும். ஒரு ஸ்டேஜ்லங்க பாமக இப்படிதான் ஏகப்பட்ட டிமாண்ட் வைக்கும் போது டி நகர்ல அகஸ்தியார் கோயில்ல ஒரு சந்திப்பு நடந்தது. கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருப்பவர்களுமாக சேர்ந்து நடத்திய சந்திப்பு. 2 பேருமே பாமக வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாமக தனித்து விடப்பட்டது. ரவீந்திரனுக்கு இது ஞாபகம் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க வந்து அளவுக்கு அதிகமான டிமாண்டை வைத்தீர்கள்னா, என்னால மீட் அவுட்டே பண்ண முடியலன்னா அவரும் மீட் அவுட் பண்ண வேண்டாம், எடப்பாடியும் சேர்த்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. பெரிய சிக்கல்ங்க இது. அது போக தேமுதிகவோட கம்பல்ஷன் என்னன்னா, அவங்களுக்கான சீட்டு அதிகமா வேணும்னா காங்கிரஸ் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் திமுகன்றது போய் ஏறத்தாழ முடிவாயிடுச்சு. கனிமொழி போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் டீல் சீல்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி தெரியலங்களா? இப்ப வேணுகோபால் வரல, கிரீஷ் சோடங்கர் வந்திருக்காரு. அவரு என்னங்க பழையபடியே அவரு 70 தொகுதிக்கு பட்டியல் கொடுத்தவர் தானே அவரு. அப்புறம் அவர் லைக் பண்ணலையே, திமுக மேல அவரை லைக் பண்ணல. அவர் வந்து இங்க அதுதான் காரணமா இருக்குமா? திமுக வந்து தேமுதிக நம் கூட்டணிக்கு இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலயும் ஓரளவுக்கு இந்த ஒரு ஆஃபர் கொடுக்கறதுலயும் இது காங்கிரஸ் காரணமாக இருக்குமா? சரியா சொல்றீங்க, காங்கிரஸ் தான் காரணம். அதாவது பழைய தொகுதி எண்ணிக்கையை விட திமுக ஒரு 10-15 தொகுதி குறைச்சலா போட்டி போடும். அதுல ஒன்னும் அது கரெக்ட் தான். அப்படி போட்டி போடுறதுக்கான ஒரு முடிவு அவங்க எடுக்கலாம். காங்கிரஸுக்கு அதிகமா கொடுத்தா ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில அதிகமா கொடுக்கணும். ஒரு பிசிகாவுக்கு 2 சீட்டாவது கூட கொடுக்கணும். இப்போ புதுசா வந்து கமலஹாசன் கட்சி உள்ள இருக்கு, அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க? வருஷம் 170 சீட்ல திமுக நிற்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற தொகுதி தான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து. காங்கிரஸ் இல்ல அப்படின்னா தேமுதிகவுக்கு கொஞ்சம் கூடுதல் ஆஃபர் கிடைக்கும். ரைட். திரு சிவபிரன் குறுக்கிட விரும்புறீங்க. சாம் சார் சொன்னது காங்கிரஸ் தான் சரி, காங்கிரஸ் காரணமா இருக்குமா நீங்க கேட்டதுக்கு சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு தகவல், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. காங்கிரஸ் வந்து வெளியில போயிடும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் தேமுதிக வந்து கொஞ்சம் டிலே பண்றாங்க. அவங்க வந்து காங்கிரஸ்ல இருக்க கூட்டணியில விரும்பல அப்படிங்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, திரு காங்கிரஸோடைய அந்த கூட்டணி பிரச்சனைகள்ல இப்போ வந்து பிரச்சனை வந்து டிஎம்கே கமிட்டி போடணுங்கிறது தான். அவங்க கமிட்டி வந்து அடுத்த வாரம் தான் போடுவாங்க. அவங்க கமிட்டி போட்ட பிறகு தான் காங்கிரஸில் யார் வரப்போகிறாங்க. ஷாம் சார் சொன்ன மாதிரி கிரீஷ் சோடங்கரை நிச்சயமாக திமுக விரும்பலை. முகுல் வாஸ்னிக் அப்படி இல்லைன்னா கேசி வேணுகோபால் போன்றவர்கள் கிரீஷ் சோடங்கரோட வந்து தான் அந்த டாக்ஸை பண்ண போகிறாங்க. கிரீஷ் சோடங்கர் தனியாக அந்த அது வந்து 5 மெம்பர் கமிட்டியாக இருக்காது, ஒன்று 6 மெம்பர் கமிட்டியாக இருக்கும், இல்லை 7 மெம்பர் கமிட்டியாக இருக்கும். டிஎம்கே ரொம்ப கிளியரா இருக்காங்க. தேமுதிக அப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல இருக்கு, அதனால தேமுதிக உள்ள வருது அப்படின்னா, இப்போ திரு ராம்கி சொல்றாரு இல்ல அவங்க என்டிஏ அதிமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு, எப்படிங்க திமுகவோட செட் ஆகாதே அப்படின்னு சொன்னாரு அவரு. இல்ல அதாவது அவங்க எங்க போறாங்கிறது பிப்ரவரியில் எண்ணில் தான் தெரியும். அவங்க இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 2019 நான் கிளாசிக்கலா சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை வீடு தேடி போயிட்டு ஆஃபர் கொடுத்துட்டு வந்தார். அதுக்கப்புறமா அவங்க எடுக்கல அந்த ஆஃபரை. அதனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டிமாண்ட் அதிகமாக இருந்தால் 2 கட்சியுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு இப்போ ரவீந்திரன் சார் சொன்னார்ல 8+1, அந்த டிமாண்டுக்கு அவங்க ஒத்து வந்துட்டாங்கன்னா டிஎம்கே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கு மேலே டிமாண்டு அக்செப்ட் பண்ண சீட்டுக்கு மேலே டிமாண்ட் வச்சாங்கன்னா கடந்த முறை மாதிரி தான் ஆகும், 2021 மாதிரி தான். தொடர்ந்து பேசுவோம். திரு ரவீந்திரன் குறுக்கிட விரும்புனீங்க. எனக்கு உங்களோட ஆன்சரோட சேர்த்து நான் கேட்க விரும்பினது, நீங்க சொன்னீங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆமா தேமுதிக வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனா இபிஎஸ் பெருசா விரும்பல, அவர் அந்த கதவை சாத்துறாரு. இபிஎஸ் ஏன் பெருசா விரும்பல, ஆனா பாஜகவுக்கு ஏன் தேவைப்படுது? எனக்கு நீங்க அதோட சேர்த்து இந்த ஆன்சர் சொல்லி. இபிஎஸ் ஏன் பெருசா விரும்பலன்னா அவர் பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, எடப்பாடியில இருந்து அவர் அரசியல் பண்றாரு. இப்போ அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ்ல அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் முடிச்சாருன்னா, அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில் நின்று 10.5 எடுத்து களமாடினாங்கன்னா அவருக்கு பெரிய சிக்கலாயிரும். வன்னியர் எழுச்சியில் அவர் 3ஆவதே அங்கே போயிருக்கிறாரு. ஸோ தன்னை சேஃப்கார்ட் பண்றது தான் ஒரு தலைவருக்கு முக்கியம். தானே இழந்துட்டோம்னா அப்புறம் கட்சியை காப்பாற்றி என்னத்துக்கு? ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் அதில் தெளிவாக நிற்கிறாரு. இன்னொன்று, அவருக்கு வட தமிழகத்தில் அவர் நான் ஏற்கனவே முதல் சுற்றிலே சொன்ன மாதிரி அவர் பலமா இருக்கக்கூடிய இடத்துல அந்த அடிஷனல் ஓட்டு பாமக கொடுக்க முடியும். அந்த இஷ்யூ பேஸ்ட் ஆட்டு அவர் கட்சியோட தன்மை, கேபி முனுசாமி, சிவி சண்முகம், அன்பழகன், வீரமணி, தென் சம்பத்து, இப்படி பல லோக்கல் லீடர்ஸ் இதுலையும் அது அவருக்கு கண்டிசிவா இருக்கும்னு அந்த அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது எவிடன்ஸ் 2021 பார்த்தோம். அதையும் தாண்டி இப்போ ராஜ்சபான்னு
அக்ரிமெண்ட்ல இருந்து இவங்க கூட இருந்த கட்சியை பற்றி பேசுறதை விட பாமகவுக்காக எரிச்சல் பட்டார் ராஜ்சபா விவகாரத்தில். ஸோ பாமக என்டிஏல இருக்காங்க, நம்ம கூட வருவாங்கன்னு பாமக சென்ட்ரிக்கா தான் அவர் தன்னோட விருப்பத்தை காட்டினாப்பல. இத்தனைக்கும் பாமக பாஜக அணியில இருந்த கட்சி, இவரோட இருந்த தேமுதிகவோட பாமகவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஸோ அவரோட தளத்துல இருந்து அவர் அந்த அரசியலை தான் பண்றாரு. இதுல காங்கிரஸை பொறுத்தவரை ஷியாமன் சொன்ன கருத்து வெளி தோற்றத்துக்கு இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள என் பார்வையில் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க சீட்டு இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. கனிமொழி அந்த சந்திப்பில் அவங்க முடிஞ்சு போச்சு, வெளியே சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. எந்தெந்த சீட்டுங்கிற ஐடென்டிஃபிகேஷன்ல இருக்கலாம், நம்பர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு சிவகங்கையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்த கூட்டத்தில் சிதம்பரம் பேசுறாருன்னா அவர் மூத்த தலைவர், அவருக்கு ஓட்டிஸின் டெல்லிங்கிறது தெரியாத லெவலில் இருக்காது. ஸோ அவங்கள பொறுத்தவரை ஃபேக்ட் முடிஞ்சது, அனௌன்ஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் நான் அந்த இடத்துக்குள்ள நான் கருதுறேன். இன்னொரு பார்வை என்னன்னா, அகில இந்திய அரசியல் அவங்களுக்கு முக்கியம். ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் 2 தடவை ஸ்டாலின் வந்து அதை நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு. 19 24 காங்கிரஸும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நான் மறுக்க வரல. இப்போ அவங்களுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு வித்தியாசமான கனவுல இருக்கிறாரு. மல்லிகார்ஜுன கார்கே அவர் தான் காங்கிரஸ் தலைவர். ஆர்எஸ்எஸ் மானத்தை காப்பாத்தினதே மோடி தான், வாஜ்பாய்கிட்டையும் அத்வானிட்டையும் தோத்த அந்த கட்சிக்கு. ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு பிளவு வந்துடும், நாம ஸ்டாலினுக்கு 22 எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்துலாங்கிற ஒரு பெருங்கனவுல இருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அந்த பெருங்கனவுல இருக்கவங்களுக்கு ஸ்டாலின் 29 வரை ரொம்ப முக்கியம். 2 முறை மக்களவை தேர்தலில் வெற்றி கொடுத்தவர்கள் ஸ்டாலின் மிக முக்கியம். திரு ரவீந்திரன் இதுல வேறுபடுகிறாரு. திமுக காங்கிரஸ் அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, அதெல்லாம் சீல்டு, அதை தாண்டி தான் தேமுதிக உள்ள எடுப்பாங்க அப்படின்ற. ரவீந்திரன் கருத்து சரிதான். எத்தனை சீட்டு என்றால் அது 25க்கு அல்லது 25 கீழே தான் இருக்க முடியும். அதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கிட்டா அது ஓகேயான ஒரு ப்ரொபோர்ஷனா தான் இருக்கும். ஆனா அப்படி தெரியல. ஏன்னா இந்த கூட்டத்துக்கு பிறகும் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எங்களுக்கு மதுரை மேற்கு வேணும், மதுரை கிழக்கு வேணும், இத்தனை தொகுதி வேணும்னு அவங்க பேசிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து. அப்போ கூட்டணி முடிவாகிறத விட டேமேஜிங்கா பேசுறது சிதைக்கும். காரணம் கீழே இருக்கும் வேலை பார்க்கணும். அவன் வந்து மென்டலா அப்செட் ஆயிட்டான். காங்கிரஸ் ஓட்டு வங்கி இருக்கிற தொகுதியிலேயே நண்பர்கள்ட்ட பேசினா இனிமேல் இந்த கட்சியை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு எப்படிங்க வந்து நம்ம தேர்தல் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறாங்க. எஸ்ஐஆருக்கு பிறகான நிலைமை அதை வந்து இவங்க யாருமே கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. 1 கோடி ஓட்டு இல்லைங்க, 10,000 பூத்தை கூட்டியாச்சு. ஒவ்வொரு பூத்துலையும் எல்லாமே மாறி கிடக்குது. இப்போ அண்ணா நகர் தொகுதியில் இருந்தோம்னா நம்ம பாகம் எண்ணு மாறிச்சுன்னா நம்ம பக்கத்து தொகுதிக்கு போயிடுறோம். நம்ம வீட்டிலே வந்துங்க 3 ஓட்டு வேற தொகுதியில் இருக்கும், 1 ஓட்டு வேற தொகுதியில் இருக்கும். அவ்வளவு பெரிய குழப்பங்கள் இதுல இருக்கு. அப்போ இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது ஒரே ஒரு கட்சியிட்ட டேட்டா இருக்குங்க, அது திமுக. திமுக மட்டும் ஒவ்வொரு பூத்லயும் எவ்வளவு ஓட்டு நமக்கு விழுவும் தெரியும். மற்ற கட்சிகள்கிட்ட அந்த டேட்டா இல்ல. காங்கிரஸ் 0, அதுல எதுவுமே இல்லாத ஒரு கட்சி அந்த காலத்துல அப்படின்னு பேசுற கட்சி தான். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணா ஓட்டெல்லாம் அள்ளி விழுந்துரும் நினைக்கிறாங்க. நம்ம தேமுதிக அது கூட்டணி வியூகம் குறித்து பேசிட்டு இருக்கோம். இல்ல தேமுதிக இது முடியுது எப்படின்னா காங்கிரஸ் முடிவு தானே தேமுதிகவோட என்ட்ரி பாயிண்ட். திரு ராம்கி, நான் வரேன் திரு ஷியாம், நீங்க அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா ஷியாம் சார் சொல்றாரு இன்னும் அது சிக்கல்ல தான் பிரச்சனையில தான் ஓடிட்டு இருக்கு, அதற்கு இடையில தான் தேமுதிகக்கான வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க இல்ல அவங்க என்டிஏ பிஜேபி ஏடிஎம்கேவோட போறதா விரும்புவாங்க. அது எப்படி இந்த புள்ளை எப்படி? ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்னு வந்ததுச்சுங்களா, ஒரு செங்கல் தான் அது கடகடான்னு எல்லாத்தையும் உருவாகும். அடுத்தடுத்து அந்த கூட்டணி உருவானாலே என்ன பண்ணுவாங்க, தேமுதிக கூட மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஸோ அது காங்கிரஸ் கையில தான் இருக்கு. காங்கிரஸ் எந்த அளவுக்கு துணிச்சலா, நீங்க எப்போதுமே நீங்க 30 ஆண்டுகள்ல சார் இங்க ரவீந்திரன் சார் சொல்றதுன்றது முடிஞ்சிருச்சு, நீ அதை பத்தி பேசுறதுக்கே இல்ல, அவங்க டீல் எல்லாம் முடிச்சுட்டாங்க, அவங்க அப்படி எல்லாம் போயிட மாட்டாங்க. இல்ல அது காங்கிரஸ் ஒண்ணு சொல்லலையே, வெளிப்படையா சொல்லலையே. நீங்க அதான் சொல்ற, நீங்க பிரதான பார்ட்டி என்ன, நீங்க தமிழ்நாட்டுல கூட்டணி அரசியல் தான். அதுல இந்த பிரதான 4 கட்சிகள், 2 பேரும் ராஷ்டிரிய கட்சிகள், 2 பேரும் திராவிட கட்சிகள், என்ன அவர் நகர்வுகளை பொறுத்து தான் மற்றவர்கள். ஸோ மற்ற 3 கட்சிகளும் முடிவெடுத்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் ஒன்னும் தடுமாற்றம் தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்க ஏதாவது மூவ் பண்ணாங்கன்னா, ஏன்னா நீங்கள் எல்லா கட்சிகளுக்குமே இங்கே ஸ்டேட்டில் ஒரு சப்போர்ட் வேணும், சென்ட்ரலில் ஒரு சப்போர்ட் வேணுங்க. இப்போ நீங்கள் தேமுதிக போன்ற கட்சிகள் போல் அவங்க வந்து எல்லா 2 சப்போர்ட்டையும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கிளீனாக ஓப்பனாக சொல்லிட்டாங்கன்னா, டோரை அடைச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இவங்க நிச்சயமாக இந்த பக்கம் தான் முடிவு எடுத்துருவாங்க. ஸோ அதில் ஒரு சிக்கல். 2வது நீங்கள் நம்ம கட்சியாக பார்க்கணும், தேமுதிகங்கிற கட்சி வந்து
விஜயகாந்த் இல்லாத இடத்துல அந்த விஜயகாந்தோட லெகசி எடுத்துட்டு போகணும்ல, அதுக்கு எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க பாமக, ஆமா நீங்க பாமகவோ மற்ற கட்சிகள் போல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சமூக வாக்கு வங்கி இருக்கு. அது மாதிரி எல்லாம் தேமுதிக கிடையாது. தெலுங்கு பேசும் மக்கள் ஒரு பக்கம் இருந்தா கூட பொதுவா ஒரு அபிப்பிராயம் விஜயகாந்தோட லெகசி எடுத்துட்டு போகணும். அது எந்த அளவுக்கு பிரேமலதா சுதீஷ்லாம் அவங்க வந்து ஒரு மாதிரி ஓல்டு ஜென்ரேஷன் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ விஜயகாந்தோடைய பையன்க எந்த அளவுக்கு கொஞ்சம் லீட் பண்றாங்க பார்க்கணும். அவங்க என்ன அரசியல் பேசியிருக்காங்க பாருங்க. திமுக எதிர்ப்பு, மற்ற கட்சிகளாமே திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு எல்லாம் பேசியிருக்காங்க. பட் இந்த கட்சி யாருமே இவங்க தலைவர்கள் எதுவும் பேசுனதே கிடையாது. ரொம்ப நியூட்ரலா போயிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஆமா பேசியிருக்காரு விஜய் பிரபாகரன். யார வேணாலும் எல்லாரும் விஜய்னே காங்கிரஸ் மட்டும் நம்பாதீங்கன்னு சொன்னாரு. என்ன ஜனவரி 9 இடைச்சர்கள் மாதிரி அங்கதான் நான் சொன்னேன்ல, காங்கிரஸ் இருந்தா அவங்க போக மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு தகவல் சொல்றாங்க. அவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. ஆனா என்னன்னா இவங்க இப்பதான் அரசியலே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த ஒரு கட்சியை பூதாகரமா கொண்டு நிறுத்துறாங்க. அந்த கட்சிக்குன்னு அந்த தொண்டர்கள் இருக்காங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா நீங்க அரசியல் என்ன பண்ணிருக்கீங்க, தேர்தல் அரசியல்ல எந்த கட்சியை எடுத்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் கேள்வி, இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் இவங்க இருந்தாலும் அனுதாப அலை அப்படின்னா ஒரு அனுதாபம் மட்டுமே சேர்த்துறாது. 1% 2% தான் இருக்கு, மேக்சிமம் 2% தாண்டி வருவதும் இல்ல. நீங்க இது இருந்தாங்க மத்த பெரிய பிரதான கட்சிகளுடைய ஓட்டை இங்க டிரான்ஸ்பர் ஆகும். நான் எளிதா வழி என்னன்னா 2018-19 காலகட்டத்தில் விஜயகாந்த் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அவர் எய்தர் சிரஞ்சீவி வழியிலையோ இல்ல சரத்குமார் வழியில சென்றிருக்கலாம். விஷயம் முடிஞ்சிருக்கும். தேசிய கட்சியில் இணைந்திருந்தா கூட அவர் இருந்திருக்கலாம். பட் அதை தொடர்ந்து லைஃப் லைன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா, இல்ல இது விஜயகாந்த் கட்சி, இது ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு நினைப்பு அந்த கட்சி தொடரில் இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் அவங்க நீடிக்கிறாங்க. அதை தொடரணும்ல, அந்த லெகசி தொடரலையே. இந்த இடத்துல போய் அவங்களுடைய அடையாளம் தொலைக்கிறாங்க. திரு சிவப்பிரியன், நீங்களும் சொன்ன முக்கியமான விஷயம்ன்றது காங்கிரஸ் இருக்கக்கூடிய கட்சியில அவங்க போக மாட்டாங்க, இல்ல காங்கிரஸ் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு காங்கிரஸ் அவர் ரொம்ப வெளிப்படையா விஜய் பிரபாகரன் சொன்னதுதான். விஜய்க்கு அட்வைஸ் கொடுக்கிறாரு, நீங்க யார வேணாலும் நம்புங்க, அவங்கள மட்டும் நம்பாதீங்கன்றது திரு ரவீந்திரநாத். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கு. அரசியல்ல கெயின் தான் குறி. குறிப்பா 2001ஆம் ஆண்டு உள்ள அரசியல் நிலவரத்தில் ஜெயலலிதா அம்மையாரால மூப்பனார் பிளஸ் விசிகானே ஜெயிக்க முடியும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, டிஎம்கே சைடு பாமக 50 இடம் அவங்க ஜெயிப்பாங்க, பாமகவை எடுத்து நம்ம 27 கொடுத்தா நமக்கு இவ்வளவு லாபம் வரும். அங்க நின்னா என்ன வரும், அந்த ஜெயலலிதாவோட நுணுக்கமான அரசியலை தான் ஸ்டாலின் பண்றாரு. லாஜிக் தான் அப்படின்ற சொல்றீங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால திரு சிவப்பிரியன் உங்களிடம் மட்டும், இப்போ 2014 பழம் கனிந்திருக்கிறது பாலில் விழுந்து காத்திருக்கிறோம் அப்படின்னு கலைஞர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அது பெரிய மக்கள் நல கூட்டணி, அது பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. இந்த முறை ஏறத்தாழ இந்த 10 வருஷம் கழிச்சு பழம் நழுவி பால்ல விழுகிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்ல சொல்றாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்ன தாக்கம் வந்ததுன்னா அதுக்கு டிஎம்கேக்கு பிளஸ் தான். நீங்க 10+1 எது வந்தாலும் பிளஸ் தானே. ஏற்கனவே இருக்கிற கூட்டணியோட இன்னொரு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா, இன்னொன்று விருதுநகர் போன்ற தொகுதிகளில் சவுத் தமிழ்நாட்டில் எங்கெங்க நாயக்கர் சமுதாயம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் தேமுதிகவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா அது நல்லது தானே. இங்கே நார்த் தமிழ்நாட்டில் நீங்க பிஎம்கே உடைய அந்த கவுண்டர் இன்ஃப்ளூயன்ஸை நீங்க யூஸ் பண்றதுக்கு தேமுதிகவுடைய வாக்குகள் அப்படியே வந்தா அது நல்லது தானே. ஆனா பழம் நழுவி பால் விழுமா, போன முறையும் அப்படிதான் படம் அப்படியே கிட்டத்தட்ட அந்த டம்ளரை தொடுமோ அது கீழே போயிடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது வருமானம் எல்லாரும் ஒரே ஒரு வரியில சம்ம பண்ணிருங்க. திரு சிவப்பிரியன் தான் அந்த கேள்வியை முன் வச்சிருக்காரு. திரு ஷியாம் சார், இல்ல தெலுங்கு ஓட்டுங்கிறது வைகோட்டே இருக்கு, அது மட்டுமே நீங்க அது மட்டுமே நோக்கணும் நம்ம சொல்லவே முடியாது. பிராக்டிகலா எவ்வளவு சீட்டு கேட்குறீங்க, 10 சீட்டா? நோ, வாய்ப்பே இல்லை. ரெட்டை இலக்கம் தரவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும். அந்த இடத்துல தேமுதிக அடிபட்டு போகுங்கிறதா என் கருத்து. சரி, ஓகே. உங்களுக்கு நீங்க ஆமான்னு சொல்லிருக்கீங்க திரு. இல்ல நமக்கு ரொம்ப டைம் இல்ல திரு ராம். முக்கியமான ஒரு கருத்து, தேமுதிக விசிக ஒரு டெட்லி காம்போ அதுல வந்ததுன்னா அது சோஷியலி அதுல இருக்குது. அண்ணனுக்கு தெரியும் பழம் நழுவ ஆரம்பித்து விட்டது உண்மை. ஆனா அது எங்க போய் ஓகே. நன்றி விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது.